லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா தாயே ஆதிபராசக்தி, ஐயர் சொன்ன மாதிரியே நான் நெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டேன். இனி பாப்பாக்கு வரப்போற ஆபத்துல இருந்து நீதான் தாயே என் பாப்பாவை காப்பாத்தணும். ஜோதி, விளக்கேத்திட்டேன். இனி இந்த அம்மன் பாப்பாக்கு துணையா இருப்பா. பாப்பாக்கு எதுவும் ஆகாது. ஜோதி, எதுக்கு அப்படி அவசர அவசரமா வந்து சாமி படத்துக்கு விளக்கேத்துனீங்க? நீ வீட்டுல நெய் தீபம் ஏத்தி சூரிய நட்சத்திரம் தோன்றி மறையற வரைக்கும், அதாவது 30 நாழிகை அந்த தீபம் அணையாம பாத்துக்கணும். அப்படி பண்ணா எந்த கெட்ட சக்தியும் அவதாரங்களை எந்த தொந்தரவும் பண்ணாதுமா. அப்ப நட்சத்திரம் வானத்துல தெரியற வரைக்கும் பாப்பா காபத்தா? ஆமா, இப்போதைக்கு பாப்பாவுக்கு பாதுகாப்பு சாமி முன்னாடி எரியற இந்த நெய் தீபம் மட்டும்தான். தீபம் எரியற வரைக்கும் பாப்பாக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு ஐயர் சொன்னாரு. அதனால இந்த தீபம் அணையாம நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் சஞ்சீவ்க்கு ஏதோ மனசு சரியில்லைன்னு சொன்னா, நான் வீடு வரைக்கும் போய் சஞ்சீவை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நான் வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பாப்பாவை தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரிங்க அபி. சரி ஜோதி. சீஜா, ருத்ரா மேடம் உன்னை பார்க்க வரப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? ருத்ரா மேடத்தை பார்க்க வரணும்னா நான் சொன்னதை செய்யணும்னு ரொம்ப திமிரா சொன்னல. இப்ப பாரு, சூப்பரன் மேடம் உன்னை கூப்பிடுறாங்க. அவங்க உன்னை வச்சு செய்ய போறாங்க. அதை பார்த்து நான் ரசிக்க போறேன். சீஜா மேடம், உங்களை சூப்பரிண்டென்டென்ட் மேடம் கூப்பிடுறாங்க. எதுக்கு தெரியல மேடம். மேடம் வாங்க போலாம். வாங்க. வாங்க. ஸ்ரீஜா இன்னைக்கு செத்தா. மேடம், நீ கொஞ்ச நேரம் வெளியேறு. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. எந்திரடி. உன் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்க. உன் கேஸ் ஃபைல் எல்லாம் பார்த்தேன். போலீஸ் இன்ஸ்பெக்டரே கொல்ல பார்த்திருக்க. அவ்வளவு திமிரா உனக்கு? உன் திமிரெல்லாம் வெளியே வச்சுக்கோ. இது ஜெயில். இங்க நீ உன் வாளை சுருட்டிக்கிட்டு திமிர அடக்கி வச்சுக்கிட்டு நாங்க சொல்றத கேட்டுக்கிட்டு ஒழுக்கமா இருக்கணும். இல்ல மொத்தமா நறுக்கிடுவேன்.
என்ன முறைக்கிற? நீ முறைக்கிறத பார்த்தா அடங்க மாட்ட போல இருக்கே. அடங்கலனா பெரம்பு உடைய அடிச்சு அடக்குவேன். சீமானாக இருந்து சிறை சென்று வெளிவந்த போது செப்பு காசுமின்றி தங்க இடமுமின்றி நாடோடி ஆனவர்கள் எவ்வளோ பேர். கருகி போன தங்கம், கசங்கிய மலர்கள், வறண்டு போன வயல்கள், நரம்பொடிந்த வீணை, நதியற்ற நகரம். இந்த பாட்டோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? அரசனே ஆனாலும் ஜெயிலுக்கு வந்து சிறை வாழ்க்கை அனுபவிச்சுட்டு போனா அதோட அவன் வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். நீயும் ஜெயிலுக்கு வந்திருக்க, இனி உன் வாழ்க்கையும் முடிய போகுது. நீ அபிக்கு துரோகம் செஞ்சுட்டு அவ புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்ச. ஆனா விதி உன்னை ஜெயிலுக்கு கொண்டு வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும்? என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிச்சு பாக்குறியா? ஜான்சி என்னோட ஃப்ரெண்டு. குரு சொன்ன விஷயத்த சீக்கிரம் போய் ஸ்ரீஜா மேடம் கிட்ட சொல்லணும். உன்னை பத்தின எல்லா டீடைல்ஸும் என்கிட்ட சொல்லிட்டா. ஜான்சிய கொல்ல பார்த்தது மட்டும் இல்லாம அவ அம்மாவையும் கொல்ல பார்த்திருக்க. உனக்கு நரகனா என்னன்னு நான் காட்டுறேன். ஏண்டா இதை தப்பு பண்ணி ஜெயிலுக்கு வந்து மாட்டிக்கிட்டோன்னு நீ யோசிக்கிற அளவுக்கு உன்னை சித்திரவதை பண்ண போறேன். உனக்கான சித்திரவதைய இப்பல இருந்தே ஆரம்பிப்போமா? வா, என் கால இருக்கிற ஷூக்கு பாலிஷ் போடு. என்ன பாலிஷ் போட எதுவும் இல்லையேன்னு பாக்குறியா? பாலிஷ் பிரஷ் எல்லாம் இருக்கு, காட்டுறேன். என் ஷூக்கு பாலிஷ் போட்டு விடு. ஏய், என் ஷூவுக்கு பாலிஷ் போடு. என்னடி பாக்குற திமிரு பிடிச்சவளே? உன்னதாண்டி. வந்து என் ஷூக்கு பாலிஷ் போடு. இப்ப நீ பாலிஷ் போட்டு விடல, உன் கை விரல அடிச்சே உடைச்சிருவேன். சொல்றத செய்ய மாட்ட? செய்ய மாட்ட? அப்ப அடிப்பட்டே சாவடி. வணக்கம் ஸ்ரீஜா மேடம். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன தெரியல? நான் தான் மந்திரவாதியோட சீடன். என் குரு உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்ல என்னை ஏவி விட்டு இருக்காரு. என்ன செய்தி? குருவே, நீங்க சொன்ன அந்த சூன்ய நட்சத்திரம் எப்ப வானத்துல தோன்றும்? இன்னைக்கு ராத்திரி ஆ சூன்ய நட்சத்திரம் வானில் பிரவேசிக்கப்படும். நித்தி என்பது நாழிகை,
അതായത് 3 രാവും 3 പകലും സൂര്യ നക്ഷത്രം വാനിൽ പ്രവേശിക്കപ്പെടുന്ന സമയത്തിൽ നമ്മൾ ആ ശിശുവെ യാഗത്തിലിറക്കി ബലി കൊടുക്കണം. என்ன சொல்ற? அபியோட குழந்தை சாக போகுதா? ஆமா ஸ்ரீஜா மேடம், சூரிய நட்சத்திரம் வானத்தில் இருக்கும் பொழுது கடவுள்களுக்கும் அபி குழந்தைக்கும் சக்தி இருக்காது. அதனால அபி குழந்தைய இன்னைக்கு ராத்திரி மகாயாகம் எடுத்து பலி கொடுக்கணும்னு எங்க குருவும் அவரோட குருவும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்லத்தான் என் குரு என்னை ஏவி விட்டாரு. உங்க குரு ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்காரு. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஜெயில இருந்து வெளியே வந்ததும் உங்க குருவை நேர்ல வந்து பாக்குறேன்னு சொல்லு. சரிங்க ஸ்ரீஜா மேடம். சரி, நீங்க சொன்னதை அப்படியே என் குரு கிட்ட நான் சொல்லிடுறேன். அப்புறம் ஸ்ரீஜா மேடம், என் குரு உங்களுக்கு உதவி ஏதாவது தேவைன்னா அதையும் பண்ணிட்டு வர சொன்னாரு. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும். என்ன ஸ்ரீஜா மேடம், சூப்பரிண்டென்டென்ட் மேடம் உன் பெண்டை கலட்டிட்டாங்க போல இருக்கு. அவங்க என்ன பெண்ட கழட்டுறது இருக்கட்டும், முதல்ல அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு போய் பாரு. என்ன சொல்ற? போய் பாரு. மேடம் என்னாச்சு மேடம்? ஏன் இப்படி பண்றீங்க? கழுத்துல இருந்து கத்தி எடுங்க. எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சாகணும். வேண்டாம் மேடம், ப்ளீஸ் நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க. கத்தியே கீழே போடுங்க. வேண்டாம், கிட்ட வராத. நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க. கத்தியே கீழே போடுங்க. என்னாச்சு மேடம்? கிட்ட ஏன் வராத. இப்படி பண்றீங்க? சொன்னா கேளு. கழுத்துல இருந்து கத்தி எடுங்க. வராதன்னு சொல்றேன்ல. மேடம் நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க. வராத. மேடம் மேடம் என்னையா ஷூக்கு பாலிஷ் போட சொன்ன? சாவடி. ஸ்ரீஜா மேடம் சொன்னதை உடனே குரு கிட்ட சொல்லணும். என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறல, அதாண்டி உன்னை கொன்னுட்டேன். ஓம் க்ரீம் ரீம் ரீம் ஐம். ஓம் க்ரீம் ரீம் ரீம். ஓம் க்ரீம் ரீம் ஐம் காளி. ஓம் க்ரீம் ரீம் ஐம். ஓம் க்ரீம் ரீம் ஐம் காளி. குருவே, என்ன சிஷ்யா, ஸ்ரீஜா கிட்ட நான் சொன்ன தகவலை சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் குருவே. சிஷ்யர்களே, வடகிழக்கு வானத்துல ஒரு நட்சத்திரம் நல்ல பிரகாசமா தெரியுதான்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. சரிங்க குருவே.
குருவே, வடகிழக்கு வானத்துல ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் பிரகாசமா மின்னுது குருவே. இனிமே அந்த சிசுவோட மரணத்தை கடவுளாலையும் தடுக்க முடியாது. குருவே, அந்த சிசுவே கடவுளோட அவதாரம் தானே குருவே, அதை எப்படி நம்ம கொல்ல முடியும்? ஏய், என்ன கோபப்படுத்தணும்னு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறியா? குருவே, என்ன மன்னிச்சிருங்க குருவே, தெரியாம கேட்டுட்டேன். அந்த குழந்தை கடவுளோட அவதாரமா இருந்தா கூட அது சாகத்தான் போகுது. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வானத்துல வர்ற அந்த சூன்ய நட்சத்திரம் ஒரு அஸ்தம நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பத்தி சித்தர்கள் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சு சொல்லி இருக்காங்க. அஸ்தம நட்சத்திரம் வானில் தோன்ற பகையாக வாவணியில் 2ஆம் தேதி 10-28 பெருஞ்சேதம் காளி சேதம் வழி போனால் இருந்தா மைந்த சேதம் கொகையாக களவு போம வீடு தீக்கோள் தோகையர்கள் ருதுவானால் மலடியாகும் அகமெல்லாம் தாழ்வாகு மினவிரோதமும் அல்லது உண்டாகும் மலைச்சலாமே. இத்தனையும் நடக்கும். யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் அந்த ஈசனாலேயே முடியாது. நட்சத்திரம் விலகி போற வரைக்கும் எல்லாரும் வேடிக்கைத்தான் பார்க்கணும். அந்த குழந்தை அவதாரமா இருந்தா கூட சாகத்தான் போகுது. அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. என்ன லைட்டே போடாம ஒரே இருட்டா இருக்கு. சஞ்சீவ் வெளியே எங்கேயும் போயிட்டானா? சஞ்சீவ், லைட் கூட போடாம ஏன்டா இருட்டுல உட்கார்ந்திருக்க? சஞ்சீவ், சஞ்சீவ், என்னாச்சு சஞ்சீவ்? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. சஞ்சீவ், சஞ்சீவ், என்ன என்ன நெத்தியில காயம்? இரு வர. சஞ்சீவ், சஞ்சீவ் கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சஞ்சீவ் கொஞ்சம் பொறுத்துக்கோ. சஞ்சீவ், சஞ்சீவ் எப்படி இந்த காயம் வந்துச்சு? யாரையாவது அடிச்சியா? இல்ல அபி, அடிச்சிட்டாங்க. உடட்டோமே. எந்திரி சஞ்சீவ், எந்திரின்னு சொல்றேன்ல, எழுந்திரி.
உன்னை அடிச்சவன் யாருன்னு என்கிட்ட காட்டு. அவன் கண்டம் துண்டமா வெட்டி வீசிடுறேன். சொல்லு சஞ்சீவ், உன்னை அடிச்சது யாரு? இல்ல அபி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு அபி. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் சஞ்சீவ். உன் மேல எந்த தப்பும் கிடையாது. நீ எந்த தப்பும் செஞ்சிருக்கவும் மாட்ட. கண்டிப்பா உன்னை அடிச்சவன் மேலதான் தப்பு இருக்கும். உன்னை அடிச்சவங்களை இந்த உலகத்துல வாழ விட்டா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்ல. உன்னை அடிச்சவங்களை வெட்டி வீசினாதான் என் ஆத்திரம் அடங்கும். நீ வா, வந்து உன்னை அடிச்சது யாருன்னு காட்டு. வா.